ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11 அப்படின்ற தமிழ் லாங்குவேஜ் க்ரைம் த்ரில்லர் மூவியோட ரிவ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த படத்தோடைய பாசிட்டிவ்ஸ் என்னலாம்னா, இந்த ஃபிலிமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னதுன்னா, இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு தான். யார் அந்த பெஞ்சமின்னு இவங்க ரிவீல் பண்ண அந்த விஷயம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் வர சீக்வன்சஸ் எல்லாத்தையும் கதையோட ப்ராப்பராக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபிலிமில் வர எல்லா கேரக்டர்ஸையும் கான்ஃப்ளிக்ட் கூட ப்ராப்பராக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் கில்லர் வர சீக்வன்சஸ் எல்லாத்துக்குமே இமான் அவர்கள் அவரோட மியூசிக் மூலியமாக அந்த சீன்ஸை நல்லா எலிவேட் பண்ணியிருந்தார். அண்ட் இந்த படத்தோடைய சினிமாட்டோகிராஃபி டாப் நாச்சாக இருந்தது. ஸோ இந்த படத்தோடைய நெகட்டிவ்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தில் வர அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனோடைய லெங்த்தை இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அண்ட் இந்த படத்தில் வர ஃபஸ்ட்டு 15 to 30 மினிட்ஸ் கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த 11 படத்தை பற்றி சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் படம் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் இப்போ அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.75 out of 10. ஸோ நீங்கள் இந்த 11 படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.